மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தில் இருக்கிற அந்த தலையை, அந்தி கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த தலையை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். We are meditating about the Medo-Persian Empire, the spirit behind that kingdom, which is upon the head of Antichrist. அது சதியை காட்டுகிறது. And that shows conspiracy. ஒரு வசனத்தை வாசிப்போம். Let's read a verse. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எஸ்தர் 8:17. Esther chapter 8 and verse 17. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்ணு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். இப்போ இந்த சதி என்கிறதான அந்த காரியத்தை பற்றி சில காரியங்களை சொல்கிறேன். And I'm going to share with you a few points about this conspiracy. பைபிள்ல ரெண்டு முக்கியமான சதி இருக்கு. In the Bible there are two important conspiracies. ஒன்று தானியேலுக்கு விரோதமான சதி. Number one is against Daniel. The conspiracy against Daniel. The conspiracy against Daniel. இரண்டாவது எஸ்தர் காலத்தில் மொர்தெகாய்க்கும் யூதர்களுக்கும் விரோதமான சதி. And secondly, during the time of Esther, it was a conspiracy against Mordecai and all the Jews. இந்த இரண்டுமே மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தின் போது நடந்த சம்பவங்கள். And both these incidents happened during the time of Medo-Persian Empire. தானியேலுக்கு விரோதமாய் நடந்ததான சதியின் போது ராஜாவா இருந்தது யாரு? And at the time when conspiracy happened against Daniel, who was the king? தரியு ராஜா. It is King Darius. மொர்தெகாயினுடைய காலத்துல ராஜாவா இருந்தது யாரு? And at the time of Mordecai, who was the king? அகாஸ்வேரு ராஜா. It is Ahasuerus. இவங்க ரெண்டு பேரும் மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தில் உள்ள ராஜாக்கள் தான். And both the king belonged to the Medo-Persian Empire. அப்ப இந்த முக்கியமான சதிகள் அவர்களுடைய காலத்தில் அந்த மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் நடந்ததனால தான் இது சதியின் ஆவி என்று சொல்லுகிறோம். And because these two important conspiracies happened during the time of Medo-Persian Empire, the spirit behind this empire is called the spirit of conspiracy. தானியேலுக்கு விரோதமான சதி ஒரு ஆளை நோக்கி குறியாய் வைத்த சதி. And the conspiracy at the time of Daniel is against one particular individual. ஆனால் மொர்தெகாயின் காலத்தில் வந்த சதி எல்லாரையும் அழிக்கிற, மொத்தமா யூதர்களை அழிக்கிற சதி அது. But the conspiracy that was formed against the time of Mordecai, it is against total people of Jews. இதே போல இந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்துல கிறிஸ்தவர்களாகிய பெந்தேகோஸ்து ஜனங்களாகிய நமக்கு விரோதமா பர்சனலா சதி இருக்கு, கலெக்டிவா மொத்தமா சதி இருக்கு. Likewise, even at this present time in this evil world, there is a conspiracy which is also against every individual and also again collectively against all the Pentecostal people. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்படி உங்க பேர் பரலோகத்தில் இருக்கிறதோ உங்களுடைய பேர் பாதாளத்தில் இருக்கு, நரகத்தில் ஹிட் லிஸ்ட்ல இருக்கிறீங்க. You need to understand very clearly, like how your name is written down in heaven, similarly your name is also in the hit list in hell. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, நீங்க பைபிள் படிக்கிறவங்க, யூத் மீட்டிங் வர்றவங்க, நீங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. And you have been anointed and you come to the church, you attend the youth meeting, you are not an ordinary person. கேரண்டியா சொல்றேன், 100% கேரண்டியா சொல்றேன், உங்களுக்கு விரோதமா எல்லா பேர் வச்சு சதி இருக்கு உங்களுக்கு விரோதமா. I can 100% guaranteely say that there are conspiracies against each and every individual who are present here. அப்போ நாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த நாட்கள் இருந்த சதியில மாட்டாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். Therefore we need to be very careful and cautious that we are not caught in this conspiracy. இந்த தானியேலுடைய லைஃபை பார்க்கும்போது, when you consider the life of Daniel, இவன் ஒரு மனுஷன் தான். he is just one person. ஆனா முழு சாம்ராஜ்யத்திற்கு அந்த பிசாசுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுகிற மனுஷனா இருந்தான். But against the whole empire in the spiritual realm, he was a man causing total confusion. அப்போ இந்த மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தை ரூல் பண்ணுகிற ஒரு பிசாசு இருந்தது. அந்த பிசாசுடைய பேர் என்ன? And there is a Satan or a demon which is ruling the Medo-Persian Empire. What is the name of the demon? சொல்லுங்க. Prince of Persia, பெர்சியாவின் அதிபதி. It's called the Prince of Persia. அப்போ இந்த தானியேல் ஒரு ஜெபிக்கிற மனுஷனா இருந்ததனால அந்த பெர்சியாவின் அதிபதிக்கு ஒரு பெரிய பற்கடிப்பு தான், ஒரு பெரிய எரிச்சல் தான்.
Because Daniel was a prayer warrior, it was always a gnashing of teeth and always trouble and frustration for this prince of Persia. அதனால இவனுடைய ஜெபத்தை கெடுத்து இவனை எப்படியாவது நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் ஒரு சதி அது. Therefore it is a conspiracy hatched against him to somehow spoil his prayer life and to bring him under his control. இது போல இப்படிப்பட்ட சதிகள் இருந்தாலும் இப்போ நம்ம வாசிச்சோம் ஒரு வசனம். Though there might be such conspiracies existing, but according to the verse which we read right now, ஒரு அழகான பாயிண்ட் அங்க இருக்கு. there is a very beautiful point there. ஆமானுடைய பிளான் என்ன? What is the plan of Haman? எல்லா யூதர்களையும் வெட்டணும். To murder all the Jews. நடந்தது என்ன? But what happened? ஒரு யூதனும் சாகல, நிறைய பெர்சியர்கள் யூதர்களா மாறிட்டாங்க. அப்படிதான் இருக்கு பைபிள். Not one single Jew was killed, but rather many people from the kingdom of Persia, they turned themselves to become Jews. நாம் தானியேலை போல பலமுள்ள வாலிபர்களா இருந்தா நம்ம இந்த காலத்துல எழும்புகிறதான அந்தி கிறிஸ்துவின் சதிக்கு இரையாகாம இந்த சதியில மாட்டினவர்களை நம்ம மீட்டெடுக்க கூடியவர்களா மாறும். Therefore when we are found to be like Daniel, strong and as a prayer warrior, rather than we being affected by all the conspiracies which are hatched against us during this present evil world, but rather we will be people pulling up other people into God's fold. மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி அந்தி கிறிஸ்துவனுடைய ஒரு சதி இருக்கு. மைண்ட் கண்ட்ரோல். And there is a conspiracy of antichrist which is called mind control. அப்படினா என்ன தெரியுமா? உங்களுக்கே தெரியாம உங்க மைண்ட பிசாசு கண்ட்ரோல் பண்ணுவான். Which means without you aware of, Satan will start controlling your mind. படிப்பு மூலமாக, and through education, டிவி மூலமாக, through television, சில புதிய தத்துவங்கள் மூலமாக, new philosophies, உங்களே கண்ட்ரோல் பண்ணலாம். he will start controlling you. அதுக்கு முன்னாடி ரெண்டு விதமான மைண்ட் கண்ட்ரோல் இருக்கு. There are two kinds of mind control. ஒன்று traumatic mind control, வேதனையின் மூலமாக சித்திரவதை செய்து மைண்ட் கண்ட்ரோல் பண்றது. One is traumatic mind control, where they will torture you and by which they will control your mind. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிளிட் அதாவது ஒரே ஒருத்தனுக்குள்ள ரெண்டு மனுஷர்கள் சுபாவங்கள் இருக்கும். You might have heard about split personality, where there will be a single individual but having a character of two persons. செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் டைம்ல ஹிட்லருடைய காலத்துல இந்த ஆட்களுடைய எப்படி சொல்லி அந்த ஆள் தத்துவத்தை பிரிக்கிறதான ஆராய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. And during the time of Second World War, the people related to Hitler, they all went into a research where they wanted to create such split personalities. குழந்தையா இருக்கும்போது கிட்னாப் பண்ணிடுவாங்க. They will kidnap when it is a little child. ஹார்ட் டிஸ்க், கம்ப்யூட்டர்ல உள்ள ஹார்ட் டிஸ்க் சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ்னு பிரிக்கிற மாதிரி மூளையை பார்ட்டிஷன் பண்ணுவாங்க, பிரிச்சிருவாங்க. And like how we separate the hard disk in the computer as different drives, they will also divide the brains. அப்போ ஒரே ஆளுக்குள்ள மூணு பேர்லாம் இருப்பாங்க. And in just one person there will be 3 or 4 personalities. அந்த ஆள் மாத்துறதுக்கு சில switches எல்லாம் இருக்கும், triggers. And to just switch over different personalities, they will have certain switches. அதாவது எப்படின்னா ஒரே செகண்ட்ல தான் திடீர்னு சுரேஷ் ரமேஷா மாறிடுவார். And in just 1 second, a person who might be a Suresh will speak like Ramesh. ஒரே ஆள் தான், ஒரே ஒரே பாடி தான், ஆனா அவங்களுக்குள்ள மூணு பேர் இருப்பாங்க. சுரேஷ்க்கு ரமேஷை பற்றி தெரியாது, ரமேஷுக்கு சுரேஷை பற்றி தெரியாது. And it will be just one person, but there may be different personalities. It might be one is Suresh or the other one Ramesh. Suresh might not know Ramesh and Ramesh may not know Suresh. விளையாட்டா சொல்லல, உண்மையாகவே நூற்றுக்கணக்கான ஆட்கள் இப்படி பாதிக்கப்பட்டு ஒரு சிலர் இன்னைக்கு கூட உயிரோடு இருக்கிறாங்க. அப்படி This is not any funny thing, because this is something which happened in reality, and even still there are some people who are existing like that. அதுல ஒரு அம்மா சின்ன குழந்தையில இருந்து இவளுடைய அப்பா தான் இவளை சித்திரவதை செய்து பல விதமா பிரிச்சு கடைசியில ரட்சிக்கப்பட்டு அந்த பிடியிலிருந்து வெளியே ஒரு 300 பேஜ் புக் எழுதுனா தன்னை பற்றி. நான் எப்படியெல்லாம் என்னை தப்பா யூஸ் பண்ணாங்க, விபச்சாரத்துக்கு யூஸ் பண்ணாங்க, என்ன ஒரு ஸ்டோர் ஹவுஸ், அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மாதிரி இன்ஃபர்மேஷன் சென்டரா யூஸ் பண்ணாங்க.
And likewise there was a mother who narrated a whole experience of how at a very little age she was kidnapped and she was tortured by her own father, and she was splitted into many personalities, how people abused her, used her for adultery, and how they used her as a hard disk storing different kinds of informations, and finally she was saved and she wrote a 300-page book. இப்படி ஆட்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. Likewise they will control people. இதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கு, நான் சொல்ல விரும்பல, நானும் ரொம்ப அதை வாசிக்க போகல. There are many details concerning this and I don't want to say much about it, and I have also not read deeper into that. இன்னொரு மைண்ட் கண்ட்ரோல் இருக்கு, அது பேர் தான் எலக்ட்ரானிக் மைண்ட் கண்ட்ரோல். There is a second kind of mind control which is called electronic mind control. இன்னைக்குள்ள எலக்ட்ரானிக்ஸ் மூலமா மனுஷர்களுடைய மைண்டை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அந்தி கிறிஸ்துவோடு சேர்க்கிற ஆட்கள் பிளான் பண்ணி இப்ப நடந்துட்டு இருக்கு. And using the modern electronic gadgets and instruments, they are planning to control the human mind according to Antichrist, and researches concerning this is already in progress. அப்ப இந்த இப்படிப்பட்ட விதத்துல தான் தானியேலை போல தனிப்பட்ட விதத்துல உங்களை கண்ட்ரோல் பண்ணலாம், மொத்தமா மட்டும் இல்ல. And this is how like at the time of Daniel, they will try to control you individually also. ஆனால் நீங்கள் தானியேலை போல பலசாலிகளா இருந்தா அவங்க உங்களுடைய மொபைல் போன் மூலமா இன்டர்நெட் மூலமா உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க இப்படி கண்ட்ரோல் ஆகுகிற மற்றவர்களை வெற்றியை கொண்டு வரக்கூடியவர்களா மாறுவீங்க. But if you are strong like Daniel and also as a prayer warriors, they will try to control you through your electronic gadgets and all your internet gadgets, but rather you will be able to help others who are being controlled by this people outside. 2 days back ஒரு மிஷனரி என்னை பார்க்க வந்தார். 2 days back a missionary came to meet me. அவர் சில வருடங்களுக்கு முன்பாக ஈரான், ஆப்கானிஸ்தான் போன்ற இடங்களுக்கெல்லாம் போனார். And a few years before, this missionary has gone to Iran and Afghanistan. அப்ப ஈரான்ல அவர் நிறைய ஜெபிச்சிருக்கார் ஈரானுடைய ரட்சிப்புக்காக. And for the salvation of Iran he has prayed much. அங்க மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததா, நான் கர்த்தருடைய கிருபையால எஸ்கேப் ஆகி வெளியே வந்துட்டார். There was a chance where he might have been caught, but he by God's grace got escaped. கர்த்தர் சித்தமான next time நம்ம ஒரு youth meeting all night prayer வச்சு அவரை சாட்சி சொல்றது கூப்பிடலாம். And if there's by God's grace, if he's available, next all night prayer which we conduct for the youth, we can invite him for a testimony. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான்ல கொஞ்ச நாள் இருந்தார். And also he was in Afghanistan for some time. அங்கேயும் ஆப்கானிஸ்தானுடைய ரட்சிப்புக்காக அவர் ஜெபிச்சார். And also being in Afghanistan he prayed for the salvation of Afghanistan. அவர் சொன்னார், நான் இப்படி நான் பல நாள் என்னுடைய ஊழியமே ஜெபிக்கிற ஊழியம் தான் பிரதர். எனக்கு பிரசங்கம் எல்லாம் அவ்வளவு தெரியாது, ஆனா நல்லா ஜெபிப்பேன், மணிக்கணக்கா நாள் கணக்கா ஜெபிப்பேன். And he said, I don't have much efficiency in other kind of ministry. My ministry is about praying. You ask me to pray, I can pray for hours and days together. அப்போ அவர் ஈரானுக்காக ஆப்கானிஸ்தானுக்காக ஜெபிச்சாரா. And when he prayed for Iran and Afghanistan, அந்த நாடுகளுக்கு போய் ஜெபிச்சிருக்கார். he went there into that countries and he prayed there. அப்ப அவர் சொன்னார், இன்னைக்கு நான் கேள்விப்பட்ட முஸ்லிம் நாடுகளில் நிறைய ரட்சிக்கப்படுற நாடு ஈரானா. And according to what he heard about, more than other Muslim countries, more people are saved in Iran. ஒரு நாளைக்கு 1500 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. Just in one day around 1500 people are saved. முஸ்லிம் நாடுகள் இரண்டாவது நிறைய ரட்சிக்கப்படுற நாடு ஆப்கானிஸ்தான். And in second position among the Muslim countries where people are saved is Afghanistan. இப்படி ஒருவனாகி என்னுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் உள்ள பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு நான் தகுதி இல்லை பிரதர் அப்படின்னு சொன்னார். And he said, I am least worthy for God to listen to my prayers and save so many people. இப்படி நான் உங்ககிட்ட சொல்லும்போது நீங்க யாராவது ஏதாவது ஒரு அப்சர்வேஷன், ஏதாவது ஒரு காரியம் நீங்க மைண்ட்ல தோன்றுனதா? And when I said like this, have any one of you observed any point on what I said? ஏதாவது ஒரு லிங்க் கிடைச்சிருக்கா, கனெக்ஷன்? Did you get any connection or link? யாராவது சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்கன்னா ஒரு பிரைஸ் தரேன் நான். சரி, நான் ஒரு க்ளூ சொன்னா சொல்லிவிடுங்க. அப்புறம் அதாவது நான் இப்போ ஒரு 10 minutes 15 minutes கூட பேசியிருக்க மாட்டேன். I have not even spoken for 10 or 15 minutes. ஆனா இந்த நான் சொன்ன வார்த்தைகள்ல ஒரு லிங்க் இருக்கு.
And all the words which I have spoken, there is a link. ரெண்டு காரியங்கள் சேர்க்கப்படுகிறதான இணைக்கப்படுகிற ஒரு பகுதி இருக்கு. And it is a portion where two informations are connected together. யாருக்காவது சொல்ல முடியுமா என்னன்னு? கரெக்டா சொன்னா ஒரு சின்ன பிரைஸ், பெரிய பிரைஸ் எல்லாம் கிடையாது, சின்ன பிரைஸ். யூத் சொல்லாட்டா அடுத்தது பின்னாடி டீச்சர்ஸ்க்கு பெரியவங்களுக்கு சொல்லுவேன். First it's for the youths and then the elders. உங்களுக்கு क्वेश्चनே புரியறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இதை விட ஈஸியா சொல்ல போனா நீங்க எல்லாரும் ஆன்சர் சொல்லுவீங்க, அதான் பயமா இருக்கு. சரி, இதுக்கு மேலே சொல்ல முடியாது, நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. நான் சொன்ன இந்த 10-15 மினிட்ஸில் நான் பேசின காரியத்தில் ரெண்டு காரியங்கள் கனெக்ட் ஆகுது. Within this 10 or 15 minutes which I have spoken, two things are being interconnected. அது என்னது? What is that? தெரியலையா? ஒரு ஆள் கூட தெரியலையா? ஆனால் கொஞ்சம் பைபிளுக்கு வெளியில் கொஞ்சம் அறிவு இருக்கணும், ரொம்ப அறிவுலாம் இல்லை, கொஞ்சம் அறிவு. You have to have a little knowledge just outside the Bible, not too much. ஆனால் உங்களுக்கு பாதி பேருக்கு தெரியும். But at least half of the people you might know the answer. நான் இப்போ என்னெல்லாம் சொன்னேன் அதை யோசிச்சு பாருங்க. You have to recollect of whatever I have spoken. அப்புறம் நான் ஆன்சர் சொன்ன பிறகு நான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, உத வாங்குவீங்க. சொல்லுங்க. சரி, நான் ஒரு க்ளூ தரேன். I will give you a clue. பழைய ஏற்பாட்டில் நடந்த மாதிரி புதிய ஏற்பாட்டிலையும் நடந்தது. நான் சொன்ன அந்த 15 நிமிஷத்தில் பழைய ஏற்பாட்டில் நடந்த அதே காரியம் புதிய ஏற்பாட்டில் நடந்தது. Of all the things which I have spoken for 15 minutes, that which has happened in the Old Testament also happened in the New Testament. இப்போ சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் சத்தம் கேட்குது, இப்போ விஸ்பர்ஸ் சொல்லுங்க யாராவது. Who prayed like Daniel? The missionary prayed like Daniel. Missionary வந்து தானியேல் மாதிரி ஜெபிச்சார் அப்படி. And the missionary prayed like Daniel. வேற யாராவது? Maybe right, but maybe wrong also. சொல்லுங்க. மைக் இல்லையாப்பா? ஓ, இங்கே தான் இருக்குதா? சரி. நம்மளும் அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளோட ப்ரேயர்ஸை கேட்டு பதில் தருவார். ஓகே, சரி. வேற யாராவது? பெரியவங்க 2 பேர் ஆன்சர்ஸா? பழைய ஏற்பாட்டில் வந்து பேதுரு பிரசங்கம் பண்ண ஒரு நாள் வந்து 3000 பேர் ரட்சிக்கப்பட்டுறாங்க பிரதர். அதே போல் ஒவ்வொரு நாளும் 1500 பேர் ரட்சிக்கப்பட்டு பழைய ஏற்பாட்டில் இருந்த சமம் புதிய ஏற்பாட்டில் நடக்குது. சரி, தப்பில்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீ பேதுருன்னு சொன்னிய, நான் பேதுரு சொல்லலை. நான் சொல்கிறதுல ரெண்டுமே என் பிரசங்கத்தில் இருக்குது. பழைய ஏற்பாட்டு இருக்குது, புதிய ஏற்பாட்டு இருக்குது.
யாராவது? தானியேலுக்கு பின்னாடி சதி நடந்தது ஆ, பழைய ஏற்பாடுல. புதிய ஏற்பாட்டில் பேதுரு ஆ, உங்களுக்கு பின்னாடியும் சதி நடந்தது. சரி, தப்பில்லை. அதை விட இன்னும் பொருத்தமான ஒரு இணைப்பு. சரி, இங்கே ஃப்ரண்ட்டு. புதிய ஏற்பாட்டில் பெர்ஷியா வந்து ஈரான் அப்படின்னு. வெரி குட், அதான் சரி. அப்புறமா பிரைஸ் வாங்கிக்கோ. புதிய ஏற்பாட்டில் பெர்ஷியா தான் ஈரான். And in the New Testament, Persia is Iran. அப்போ தானியேல் என்ன பண்ணாரு, இந்த பிரதர் வந்து ஈரான்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு அங்க நிறைய பேர் அந்த சதி உருவாகிற இடமே அந்த ஈரான் தான், பெர்ஷியா தான் ஈரான். And the place which is the center of conspiracy is Iran. And like Daniel prayed, this brother also prayed. அப்போ நமக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஈரான் பெர்ஷியா இதெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு இந்த ஈரான் தலை வந்து அந்திகிறிஸ்து தலையில இருக்குது இப்போ. And for us, it is no matter whether it is Persia or Iran. This head called Iran is actually on the head of Antichrist. அப்போ ஈரானினால் உண்டாகுகிற பாதிப்பு முழு உலகத்தை பாதிக்குது. And the problem or the hurt which is caused through Iran is going to affect the whole world. முழு உலகத்தில் எல்லாரும் நான் வா அப்படின்னு சொன்னா எல்லாம் வரணும். And the whole world, when I call them come, they have to come. அப்படி எல்லாரும் என் கண்ட்ரோலுக்குள்ள நான் கட்டுப்படுத்தணும். Likewise, I have to control all the people throughout the world. அதான் சாத்தானுடைய சதி. And that is the conspiracy of Satan. இது எலக்ட்ரானிக்ஸ் மூலமா, நேற்று நான் சொன்னேனே, பிசாசும் எலக்ட்ரானிக்ஸும் சேருகிறதான ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம் நம்ம. And this is happening through electronics, and we have come into a time period where Satan and electronics, they join themselves together. ஒரு வாலிப பையன் அவன் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சான். A young boy started thinking too much. அப்ப கடைசில யோசிச்சு ரோபாட்டுக்குள்ள ஆவி ஏத்தணும் அப்படின்னு யோசிச்சானோ. And finally, after thinking too much, he decided that we need to induce a robot with a spirit. கடைசில அவனுக்கு பிசாசு பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. And finally, he was in a condition that he is caught by a demon. ஆண்டவர் விடுதலை கொடுத்து இன்னைக்கு ஊழியக்காரனா இருக்கிறார். And the Lord gave him deliverance, and now he is a servant of God. ஆனா அது இப்ப நடந்துட்டு இருக்கு. But this is happening right now. நான் இன்னும் அதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணல, ஆனா எனக்கு நல்லா தெரியுது நடக்க போகுது. And I have not researched much into this, but very clearly I know that this is going to happen. ரோபாட்டும் பிசாசும் சேர போகுது. ரோபாட் தான் பிசாசுடைய உடம்பு மாதிரி மாற போகுது. And robot and devil, they are going to join together. Robot is going to become like a body of the devil. இன்னைக்கு ரோபாட்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸா போயிடுச்சு. Today robotics have gone too advanced. பியானோ வாசிக்கிற ரோபாட் இருக்கு. There is a robot which can play a piano. செஸ் விளையாடுற ரோபாட் இருக்கு. And there is a robot which can play a chess game. இந்த வால் ஸ்பைடர்மேன் மாதிரி ஏதற ரோபாட் இருக்கு. There are robots which can climb on the vertical wall like a Spider-Man. இந்த ரூஃப்ல 10 நாள் தலைகீழ நிக்கிற ரோபாட் இருக்கு. And there is a robot which can hang upside down in this roof. இரும்பு தான், ஆனா கை இருக்கும், கால் இருக்கும். அப்படி ரூஃப்ல நின்னு வெறும் கால்ல நின்னு ஒரு டார்கெட்டை ஷூட் பண்ண கரெக்ட்டா குறி தப்பாம அடிக்கும். And it is just a piece of iron, but still it can hold the roof just by its leg, and it can hang upside down and shoot the target accurately. அதாவது எப்படின்னா, இப்ப அங்க ஒரு சைனா பார்டர்ல ஒரு 10 பேர் இருக்கிறான், இந்தியால ரோபாட் இருக்குன்னா இந்த ரோபாட் என்ன பண்ணும், இந்த வாலை ஏறி அங்க தலைகீழ நின்னு அப்படி ஷூட் பண்ணிட்டே இருக்குல்ல. And assuming the other side of the road is China's border, and there are 10 enemies standing there, and on the side of India there is this robot. It can climb up this wall vertically and go towards the roof, hang upside down and shoot the target correctly. அப்படிப்பட்ட ரோபாட்ல அமெரிக்கால ரெடி பண்ணிட்டாங்க. Such robots are already ready in the United States. இப்ப இன்னொரு ரோபாட் இருக்கு, நம்ம சேர்ந்து அது திருப்பி செய்யும். And there is another robot, it will just do what we do. இப்போ நான் வந்து காஃபி பவுடர், சுகர், பால், தண்ணி இதெல்லாம் வச்சுட்டு அந்த ரோபாட் கொடுத்து அதே மாதிரி வச்சுட்டா நான் பண்றதெல்லாம் அதுவும் பண்ணும். And if I have milk, coffee powder and sugar and water, and keep the same thing before the robot, whatever I do, it will just imitate. நான் காஃபி செஞ்ச பிறகு அதுவும் காஃபி செய்யும். And the same way I prepare a coffee, it can also do it. ஆனா என்ன அழகு தெரியுமா,
But there is a beauty there. ரெண்டாவது தடவை நான் அதுக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லை, நான் பண்ணதெல்லாம் அதுக்குள்ள ரெக்கார்ட் ஆயிடும், தானா காஃபி செய்யும் அடுத்த முறை. Second time I no need to teach the Robert, and because it has already learnt once, it will be programmed, it goes into its memory. Second time it itself will create same coffee. இதெல்லாம் அட்வான்ஸ் ஆகி கடைசியில் அது பேயா மாறும். Such things will go into much advancement and finally it will become demonic. நீங்க எல்லாரும் வேற ஒரு உலகத்திற்கு அழைக்கப்பட்டவங்க, தயவு செய்து அதுல போய் மாட்டிடாதீங்க. You all have been called for a different world. Please do not go and entangle yourself in such things. கேர்ள்ஸுக்கு எப்போ ஜெபம்? தர்ஸ்டேயா யூத் பிரேயர்? ஃப்ரைடேயா? ஃப்ரைடே 6 to 7 அந்த ஜெபத்துலலாம் நீங்கள் ஜாயின் பண்ணி, இப்போ எல்லாம் 2 பேர் 3 பேர் தான் வராங்க. நீங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து ஜெபிச்சிங்கன்னா நல்ல காரியம், நிறைய யூத்ஸ் இதில் மாட்டியிருக்காங்க, அவங்கள வெளியே கொண்டு வரலாம். For girls, when you pray during Friday evening between 6 to 7, now there are only 2 or 3 praying together. If you gather in more numbers and pray, you can deliver much people from such bondages. பாய்ஸுக்கு எப்போ? தர்ஸ்டேயா? தர்ஸ்டே 8 to 9 7 to 8 நான் சொல்கிற டைமா? சரி, நீங்களே டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. And boys also on Thursday you have to fix up a time and you have to come more in numbers and you have to pray. ஏற்கனவே நான் சொன்னேன், நான் நைட்டு ஜெபத்துலலாம் போன வாரம் நான் கேரளாக்கு போயிட்டு இருக்கும்போது புதன்கிழமை ட்ரெயினில் ஆண்டவர் என்னோட பேசினார். ஊழியக்காரர்களுக்கா ஜெபி, வாலிபர்களுக்கா ஜெபி, சிவியராக அட்டாக்ல இருக்கிறாங்க. And last week, as I've already said, I was traveling in train from Chennai to Kerala, and in the middle of the night the Lord woke me up and said, you have to pray for the servants of God and for all the youngsters because they are both under a deep attack. He didn't wake me up, I was awake. ஆனா திடீர்னு அந்த தாட்ல அது வந்துருச்சு. And I was still awake and that thought came into my mind which God provoked. அதனால இந்த 7 தலைகள் பலவிதமான தந்திரங்களின் ஊடாக உங்களை தாக்கும். And there's 7 heads in different kinds of deception, they will come and attack you. இப்போ யூத்ஸ் மத்தியில் இருக்கிற போராட்டங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லி நீங்கள் 1 hour once a week ஜெபிச்சா போதும். நம்முடைய ஃபெய்த்தை மெயின்டைன் பண்ணுறது மாத்திரமல்ல, இப்படி மாட்டின நிறைய பேர் நான் கொண்டு வரலாம். And the youths, you yourself know what are the problems which you are facing. If you pray properly for 1 hour, not only this church will be saved, you can also deliver many people who are entangled even in the outside world. நான் தலையில கை வச்சா அந்த ஆவி போயிடும். ஆனா ஆவி போனது நான் தலையில கை வச்சதுனால, நீங்க ஜெபிச்சதுனால. And I might keep the hand upon somebody who is possessed and the demon will leave immediately. It's not just because I laid the hands upon them, it's also because of your prayer. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. நாம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட சதிகளை கவிழ்த்து போடக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். As long as we are in this world, the Lord should give us authority to topple all such conspiracies. மோர்தெக்காய் அடிமை, Mordecai is a slave, ஆமான் அதிகாரி, and Haman is the officer. ஆனால் ரிசல்ட் என்ன? அடிமை அதிகாரியை ஜெயித்து விட்டான். But what is the result? We see the bondman, he overcame his officer. இதுதான் நம்முடைய அழைப்பு. And this is our calling. நாம் எல்லாரும் சேர்ந்து முழங்காலில் நின்று ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். Let us all together be on our knees and offer 100 praises. வாலிபர்களுக்கு விரோதமான எல்லா சதி பிசாசுகள் நிர்மூலமாக வேண்டும். All the demons which are conspiring against the youngsters should all be destroyed. நேற்று முந்தா நேற்றுலாம் சொல்லிட்டு இருந்த வாலிபர்கள் நிறைய பேர் அவங்களுடைய பிஹேவியர் அப்நார்மலா மாறிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரீம் கோபம், பெற்றோரை பயங்கரமா எதிர்க்கிறது, எனக்கு சர்ச்சை பிடிக்கல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் கூடிட்டே போகுது. As I said yesterday and day before yesterday in different prayers, there is a great change in the characters of the youngsters. They are getting too much angry and they are resisting their parents. They are very rebellious, saying, I don't like the church, I don't want to come there. என்ன பண்ணார் ஜீசஸ் எனக்கு? What did Jesus do for me? நான் நரகத்துக்கே போறேன், அதுவே பெட்டர். It's better for me to go to hell and that will be better. இதெல்லாம் அரெஸ்ட் ஆகணும். And all this should be stopped. இதெல்லாம் நார்மல் கிடையாது, இது பிசாசு. All these are not normal, this is all demonic. அதாவது தலை விரிச்சு ஆடி ட்ரெஸ்ஸை கிழிச்சு ஓடுனா பிசாசுன்னு தெரியும், ஆனா இதுவும் பிசாசு. And if somebody is tearing up their dress and shouting and screaming, running here and there, you might know they are possessed, but even this is also being possessed. ஆகையால் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Therefore let us all lift up our hands and looking at our Lord, lifting our voice, let us offer 100 praises. வாலிபர்களுக்கு விரோதமான இந்த சதி ஆலோசனைகள் வாய்க்காதே போக வேண்டும். And all this conspiracy against the youngsters should become naught. சாத்தான் சபையிலிருந்து புறப்படுகிற வாலிபர்களுக்கு விரோதமான தாக்குதல்கள் வாய்க்காதே
போக வேண்டும். All the attacks which are proceeding from the satanic church should become nothing. எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக பேய்த்தனமான காரியங்கள் வாய்க்காது போக வேண்டும். All the devilish thing which are coming through electronics should become nothing. தானியேலை போல இங்கே பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்களா? Are there strong men like Daniel over here? பெர்சியாவின் அதிபதியை குழப்பக்கூடிய துதி செய்யக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறார்களா? Are there people who can offer Amen. praises by which they can confuse the prince of Persia present சத்தத்தை here? உயர்த்தி 100 ஸ்தோத்திரங்களை பண்ண Lifting ஆரம்பிப்போம். up our hands, let us all shout and praise God. யுத்தத்தை நம் பக்கமாக நம் சாதகமாய் திருப்பக்கூடிய துதிகளை ஏறெடுப்போமாக. Let us bring about praises which can turn the battle in our favor. கெட்டு போய் கொண்டிருக்கிற வாலிபர்களை மறுபடியும் கர்த்தரண்டை கொண்டு வரக்கூடிய துதிகளை எழுப்புவோமாக. Let us bring about the praises which can turn all the youngsters who are corrupt towards the Lord. வாலிபர்களே வெட்கப்பட வேண்டாம். Youngsters, do not be ashamed. யுத்த காலம். This is a battlefield. ஜன்னல்களை திறப்போமாக. ஜன்னல்கள். Let us open our windows. எருசலேம் பக்கமாய் நம்முடைய முகத்தை திருப்புவோமாக. Let us turn our face towards Jerusalem. இயேசுவினுடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாக வேண்டும். Let there be victory for the children of வாலிபர்கள் பரிசுத்தத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும். all the youngsters be preserved in holiness. ஏமாற்றுகிற வல்லமைகள் நிர்மூலமாக வேண்டும். All the powers of deception should be destroyed. சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தை பலப்படுத்தி ஸ்தோத்திரிப்போம். Lifting up our voice, strengthening our faith, let us all praise God. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சோத்ரம் 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 ஸ்தோத்ரம் 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 சோத்ரம் 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 இயேசுவின் நாமத்தில் இன்னும் சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த பிசாசு கீழ்ப்படுத்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமைகளை கட்டுகிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வாலிபர்களை கெடுக்கிற வல்லமைகளை கெடுக்கிறோம். அக்கினிக்குள் தீர்க்கிறோம். பரிசுத்தம் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் 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 சோத்ரம் 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 சோத்ரம். ஆமென். உட்காருங்க. நான் ஒரு வார்னிங் தரேன் உங்களுக்கு. I'm going to give you a warning. ரொம்ப கேர்ஃபுல்லா புதிய உறவுகளை பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. You have to be very careful about every new relationship. சாத்தான் சபையிலிருந்து மற்ற சில முஸ்லிம்ஸ் மத்தியிலிருந்தும் ஒரு தப்பான ஒரு சதி ஆரம்பிச்சிருக்கிறான். And from the satanic church and from other Muslim world, they have started a very deceptive new conspiracy. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். I think I have already shared one incident with you. சொன்னேன்னா ஒரு வாலிப பிள்ளையுடைய மொபைல் ஃபோனில் ஒரு எஸ்எம்எஸ் வந்துருச்சு. அவ்வளோதான். கொஞ்ச நாள் பொறுத்து ஆள் தீட்டுப்பட்டுச்சு. And they came in SMS to a young girl, and in a little while this girl got defiled. இன்னொரு இப்போ முஸ்லிம்ஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு நான் இன்னைக்கு பிரசங்கத்தில் சொன்ன ஜிஹாத், அது மாதிரி அவங்களுக்கு லவ் ஜிஹாத் அப்படின்னு இருக்கு. And in today's present world, like how I said in the morning, there's something called jihad, a holy war. There's another term which is there, which is called love jihad. லவ் ஜிஹாத்னா என்ன தெரியுமா? Do you know what is love jihad? அது கேவலமான ஜிஹாத். அது And that is very abominable. முஸ்லிம் கொள்கையின்படி ஒரு ஆணுக்கு 4 மனைவி வரைக்கும் வைக்கலாம். And according to the Muslim policy, one man can have at least 4 wives. இந்த முஸ்லிம் பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்டியன் கேர்ள்ஸ், ஹிந்து கேர்ள்ஸ் எல்லாம் லவ் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணி முஸ்லிம் ஆக்கி குழந்தைய பெற்ற பிறகு டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் உன்னை பராமரிக்கிறேன், இனி நான் உன் கூட இருக்க மாட்டேன், வேணா காசு தரேன், செட்டில் பண்ணி அனுப்பிடுறேன், நீ போ. ஆனா என்ன ஆகும் தெரியுமா? அந்த பொண்ணும் முஸ்லீம் ஆயிடுச்சு, பையன் குழந்தைய முஸ்லீம் ஆயிடுச்சு. இதுதான் லவ் ஜிஹாத். இப்படி தப்பு பண்ணி இனப்பெருக்கம் செய்யறது. இப்போ முஸ்லிம்ஸ் நிறைய ஆயிடுவாங்க. இது ஒரு மத மாற்றமா? And the Muslim boys, they will deceive Christian girls, Hindu girls, and they will marry them, and after which they will have babies also. Once there is a children born, they will just leave them alone, they forsake them, and they will just give money to be taken care of, and they will just divorce them.
and the result is these Christian girls and the Hindu girls, they have become Muslims already, and by which they are just increasing the number of Muslims in a very bad manner. நாகாலாந்து சைடுல எல்லாம் பக்கத்துல பங்களாதேஷ் இருக்கு. பங்களாதேஷ் முஸ்லிம், நாகாலாந்து கிறிஸ்டியன். And near to Nagaland we have this Bangladesh country, and Nagaland is full of Christians whereas Bangladesh is full of Muslims. அப்போ அங்க பங்களாதேஷ் முஸ்லிம்ஸ் நாகாலாந்து சைடுக்கு வந்து அங்க இருக்கிற நாகா பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றெடுத்துன்னு டைவர்ஸ் பண்ணி விட்டுறாங்க. And all the Muslims who are coming from Bangladesh to Nagaland, they will marry all the Christian girls, and after children are born, they will just leave them and they will divorce them and they will go. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. You have to be very careful. இவங்களை ப்ரொபோஸ் பண்ண வரும்போது அன்பு காட்டுற மாதிரி வந்து ரொம்ப பகுத்தறிவோடு இருங்க, ஏமாந்துடாதீங்க. And there might be some proposal, they might show some affection towards you. You have to be very ultra cautious. ஆண்டவர் உங்களுக்கு ஆவிக்குரிய பகுத்தறிவை தரணும், ஞானத்தை. இது தேவனால் வருது, பிசாசுடைய காரியம். The Lord should give you a spiritual discernment to know whether this is coming from the Lord or not. நாம் ஜெபம் பண்ணுவோம். Let's pray. கர்த்தாவே, நீ தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீர் நேசிக்கிறீர். இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்தவர்களை கெடுக்க எத்தனையோ விதத்தில் பிசாசு பல தந்திரங்களை, சதிகளை எழுப்புகிறது. அந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் ஞானமாய் வாழ, அவங்க யூஸ் பண்ணுற செல்போன்ஸ் எல்லாம் ஞானமாய் யூஸ் பண்ண, பிசாசினால் பிடிபடாமல் இந்த காரியங்களை விலகி ஜீவிக்க ஆண்டவரே நீர் கிருபை தந்து பாதுகாத்து இவருடைய ஆத்துமாக்கள் கெட்டு போகாதபடிக்கு மறைத்து கொள்ளும். அதற்கு மாறாக இப்படி பிடிபட்டு இருக்கிற அநேக வாலிபர்களை இந்த பிசாசுடைய பிடியிலிருந்து கொண்டு வரக்கூடியதான பலவான்களாய் இவர்களை மாற்றும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா.